இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே குடியிருந்தார், அவர் எப்படிப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணினார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவருடைய வீடு எங்கே இருந்தது, அவர் எங்கே இருந்து ஊழியத்தை தொடங்கினார், அவருடைய வீடு எவ்வளவு பெரியதாக இருந்தது, அந்த வீடுகள் எவ்வளவு வசதிகள் நிறைந்த ஒரு வீடாக இருந்தது, அதில் எவ்வளவு கொள்ளளவு பிடிக்கும், எவ்வளவு பேர் அதில் தங்கலாம் என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்கலாம் நினைக்கிறீங்க? ஏன் பாஸ்டர், ஆண்டவர் இந்த பூமியில் வாழும் பொழுது வீட்டில் தான் குடியிருந்தாரா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. வீட்டிலையா குடியிருந்தார்? பிறந்தார், வளர்ந்தார், அவங்க அம்மா வீட்டில் அங்கே இருந்தார், அது ரைட், ஏதோ ஒரு வீட்டில் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு வீட்டில் இருந்தார், ஒரு வீட்டில் குடியிருந்தார்? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. அப்படியே போனார் ஊழியத்துக்கு, அப்படியே ஒரு கிடச்ச இடத்துல படுத்து தூங்கிட்டார். அங்கே யாரோ ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க, ஒரு திண்ணையை கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு ஆலமரம் கிடச்சிருக்கும், ஒரு அரச மரம் கிடச்சிருக்கும், ஏதோ ஒரு பிஞ்ச பாயில் படுத்து தூங்கி அப்படி எந்திரிச்சிட்டு அங்கிட்டு பக்கத்தில் கம்மாயில் குளிச்சுட்டு, இல்லை என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, குளிச்சுட்டு அப்படியே அந்த 3.5 வருஷத்தையும் அப்படியே ஓட்டியிருப்பார். அப்படித்தானே எனக்கு என்னமோ பார்க்கும்போது தெரியுது. அவர் ஒரு வீடை வாங்கி ஒரு வீடை பிடிச்சி அதில் குடியிருந்து வாழ்ந்து அப்படி இல்லாமல் அவர் ஊழியத்தை செஞ்சுருப்பாருங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சிலருக்கு என்ன செய்யுது, கேள்விக்கு மேலே கேள்வியெல்லாம் எழும்புகிறது. இதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, நாம் அப்போ தான் நல்ல ஒரு வீடை விசுவாசிப்பதற்கு வசதியாக இருக்கும், ஒரு சொந்த வீடை வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஆமாம், ஒரு நல்ல வீடை வாங்கணும், நல்ல வீடை கட்டணும், அதில் குடியிருக்கணும், அதன் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்ற நல்ல ஆசைகள் எல்லாம் நமக்குள்ளே எழும்போம். ஆமாம், சிலருக்கெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேயா. எதெல்லாம் விட்டீங்க? செருப்பு போடுறதை விட்டுட்டேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்றதை விட்டுட்டேன், நல்ல துணிமணி உடுத்துறதை விட்டுட்டேன். எல்லாம் இருக்கிறீங்களா? என்ன அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க, வரிசையாக இப்படி இப்படி இப்படிலாம் விட்டேன்னு. சிகரெட்டை விட்டுட்டேன்னு சொல்கிறது சரி, பீடியை விட்டுட்டேன்றது சரி, மூக்குப்பொடி போடுறதை விட்டுட்டேன்றது சரி, மேட்னி ஷோ சினிமாவுக்கு போகிறத விட்டுட்டேன்றது சரி, குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொல்கிறது சரி, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறத விட்டுட்டேன்றது சரி. செருப்பு போடாமல் எதுக்கு விட்டீங்க? நல்ல ட்ரெஸ் போடாமல் எதுக்கு விட்டீங்க? இல்லைங்கய்யா, அதான தாழ்மையின் அடையாளம். அந்த கஞ்சியையும் அந்த பச்சை மிளகாயும் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதான அது ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு இது. யார் சொன்னது? தப்பு தப்பாக போதிச்சு சபையில் அடித்து மண்டைக்குள்ளே இறக்கிட்டாங்க. சபையில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த பழைய கஞ்சிக்கு மேலே வேற யோசிக்க முடியலை. பிரியாணி சாப்பிட்டு ஒருவேளை பரலோகத்துக்குள்ள கத்திரி விட மாட்டாரோ, பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு போடுவாரோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு மக்களை என்ன செய்து போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் நல்ல சாப்பாடு யாராவது கொடுத்தா கூட இல்லைங்க, வேணாங்க, எனக்கு வேணாம், எங்கள் ஆண்டவர் அப்படிலாம் விருப்பப்படலைன்ற மாதிரி இவங்க சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா ஆண்டவர் இவர் பிரியாணியை கூட திங்க விட மாட்டேங்கிறார் போல, பிரியாணியை கூட திங்க விட மாட்டேங்கிறார் போல, இவங்க ஆண்டவர் ரொம்ப கடுசான ஆளாக இருப்பாரோ, ஆத்தே நம்ம போயிடக்கூடாதுப்பா சொல்கிறாங்களே இல்லையா? சாதாரணமாக யோசிங்க, கொஞ்சம் காமனாக திங்க் பண்ணுங்க, யோசித்து பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையான விராகைகள் தான் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்தபோது அவர் எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் அவர் என்ன செய்தார்? குடியிருந்தார், தங்கியிருந்தார், வாசம் பண்ணினார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு தங்குவதற்கு கூட வீடு இல்லாமல், தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் தான் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆங்காங்கே கிடைக்கிற இடத்துல அவர் தங்கி ஊழியம் செய்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. இது சத்திய வேதத்துக்கு புறம்பான ஒரு கருத்தாகும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு வீட்டை வாங்கி அதிலே தங்கியிருந்துதான் ஊழியத்தை செய்தார் என்று சத்திய வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. எத்தனைக்கு புரிகிறது? இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டில் தங்கி
அங்கே இருந்துதான் ஊழியத்தை செய்தார் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். இங்கே நாம் பார்க்கிறோம், நாசரேத்தை விட்டு. எல்லாம் சொல்லுங்க, நாசரேத்தை விட்டு. எதை விட்டு? நாசரேத்தை விட்டு. நாசரேத்து தான் மாம்சத்திலே பிறந்த இயேசுவுக்கு வளர்ந்த ஊர். பிறந்த ஊர் இல்ல, வளர்ந்த ஊர். சொந்த ஊர் எது? யூதேயாவில் உள்ள பெத்லகேம். அதுதான் அவருக்கு சொந்த ஊர். வளர்ந்த ஊர் எது? கலிலேயாவில் உள்ள நாசரேத். இதுதான் இயேசுவுக்கு வளர்ந்த ஊர். சரி, இப்ப நாசரேத்தை விட்டு அவர் எங்கே போகிறார் என்று சொன்னால், செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் உள்ள கப்பர்நகூமுக்கு போகிறார். இந்த கப்பர்நகூம் மட்டும் மறந்துடாதீங்க, கப்பர்நகூம் என்ற ஊரை மறந்துடாதீங்க. ஏன்னா கப்பர்நகூம்ல தான் அவருடைய வீடு இருந்துச்சு. கப்பர்நகூம்ல போய் ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டில் குடியிருந்து தான் அவர் ஊழியத்தை என்ன செய்கிறாரு? ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு. அதனால இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல எங்கெல்லாம் கப்பர்நகூம்னு வருதோ அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு ஊர். ஆகவே நாசரேத்தை விட்டு எங்கே போகிறார் என்று சொன்னால், செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் உள்ள கப்பர்நகூமுக்கு என்ன செய்கிறார்? போகிறார். அங்கே போய் என்ன பண்ணுகிறார் என்றால், இங்கே நாம் வாசிக்கிறோம் 13ஆம் வசனத்திலே, கப்பர்நகூமில் வந்து வாசம் பண்ணினார். என்ன பண்ணாரு? எங்கே வந்து வாசம் பண்ணினார்? கப்பர்நகூமிலே, கடற்கரை அருகே உள்ள கப்பர்நகூமிலே அங்கே வந்து என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். சரி, வாசம் பண்ணினார் என்றால் என்ன அர்த்தம்? குடியிருந்தார் என்று அர்த்தம். சரி, குடியிருந்தார் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, ஒரு வீடை வாடகைக்கு வாங்கி குடியிருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு வீடை ஒத்திக்கு வாங்கி குடியிருந்திருக்கணும். இல்லைன்னா ஒரு வீடை கிரயத்துக்கு வாங்கி என்ன செய்திருக்கணும்? குடியிருந்திருக்கணும். அப்படித்தானே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து அவர் அங்கே என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, வாசம் பண்ணினார். நீங்க என்ன செய்றீங்க? வாசம் பண்றீங்களா? எங்க வாசம் பண்றீங்க? ஏதோ ஒரு வீட்டில் என்ன செய்றீங்க? வாசம் பண்றீங்க. அப்படித்தானே? பிளாட்பாரத்தில் ஒன்றும் என்ன செய்யல, வாசம் பண்ணல. எங்க ஒரு வீட்டில் என்ன செய்றீங்க? ஏதோ ஒரு வாடகையோ அல்லது ஒத்தியோ ஒரு சொந்த வீடு, எப்படி என்ன செய்றீங்க? ஒரு வீட்டுக்குள்ள வாசம் பண்றீங்க. அப்ப வாசம் பண்ணுகிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? குடியிருக்கிறீர்கள், தங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே இங்கே நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு தெருவிலேயோ அல்லது பிளாட்பாரத்திலேயோ அல்லது ஆலமரத்துக்கு அடியிலேயோ அல்லது ஒரு குகையிலேயோ அல்லது ஒரு மலைக்கு அடிவாரத்திலேயோ அவர் போய் தங்கி அங்கிருந்து என்ன செய்யல? ஊழியத்தை செய்யல. ஒரு வீட்டிலே தங்கிதான் அவர் ஊழியத்தை என்ன செய்தார்? ஒரு வீட்டிலே தான் அவர் தங்கி வாசம் பண்ணி ஊழியத்தை செய்தார். ஒரு வீட்டிலே தங்கி குடியிருந்துதான் அவர் ஊழியத்தை செய்தார் என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக என்ன செய்கிறது? விளங்குகிறது. ஆமென். அப்ப பெத்லகேம்ல பிறகுறாரு, நாசரேத்தில் வளர்றாரு. இப்ப ஊழியத்தை எங்க வந்து ஸ்டார்ட் பண்றாரு? கப்பர்நகூம்ல. மறந்துடக்கூடாது யாரும். பெத்லகேம்ல பிறகுறாரு, வளர்ந்தது எங்க? நாசரேத்து. இப்ப ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எங்க இருந்து? கப்பர்நகூம்ல இருந்து என்ன செய்யறாரு? ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த கப்பர்நகூம் எங்க இருக்குதுன்னா, இந்த செபலோன் நப்தலி, அதாவது கடற்கரை ஓரம் வீடு இருக்குது. வீட்டு வாசலை திறந்தா எதை தான் பார்க்கணும்? கடல் ஓரம். பயணம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அங்கே கப்பலை பிடிச்சி போட்டை பிடிச்சி படகை பிடிச்சி இங்கேருந்து பல இடங்களுக்கு போய் ஊழியத்தை செஞ்சுட்டு மறுபடியுமாய் அதே இடத்துக்கு வந்து சேருவதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வந்து அங்கே ஒரு வீடை பிடிச்சி அங்கே வாசம் பண்ணி ஊழியத்தை என்ன செய்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படித்தானே? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா இடங்களுக்கும் பஸ்ஸு போகிறது மாதிரி, எல்லா ஊர்களுக்கும் பஸ்ஸு போகிறது மாதிரி ஒரு இடத்த, எல்லா மக்கள் வந்து சேர்ற ஒரு இடத்துல, எல்லா மக்கள் வந்து தங்குற மாதிரி, போக்குவரத்துக்கு வசதியாக இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் செய்வாங்க, பண்ணுவாங்க இல்லையா? பொதுவாகவே இயேசு கிறிஸ்து பாருங்க எவ்வளோ திட்டமிட்டு எவ்வளோ பிளான் பண்ணி யோசித்து சிந்திச்சு கடவுளுடைய திட்டத்தின் பிரகாரம் அதை செய்கிறார் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கரெக்டாக இங்கே பண்ணுனா இங்கேருந்து எல்லா இடத்துக்கு போகலாம், மறுபடியும் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், வசதியாக இருக்குன்னு சொல்லி கப்பர்நகூமுக்கு போய் அங்கே ஒரு வீடை வாங்கி வீடை பிடிச்சி அதில் குடியிருந்து அங்கிருந்து என்ன செய்கிறார், ஊழியத்தை செய்கிறார். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46வது வசனம் 47வது வசனம். இப்படி அவர் ஜனங்களோடே பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டுமென்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். எல்லாம் இருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. மத்தேயுல தான் வாசிச்சுட்டு வர்றோம். இப்போ மத்தேயு 4 அதிகாரம் வாசித்தோம், இப்போ 12 அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? நல்லா கவனிங்க. இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் எங்கே நின்றார்களாம்? வெளியே நின்றார்களாம். வெளியே நின்றார்கள் என்ற என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். எங்க நிற்கிறாங்க? வீட்டுக்கு வெளியில நிற்கிறாங்க. எந்த வீட்டுக்கு வெளியில நிற்கிறாங்க? இயேசு கிறிஸ்து எந்த வீட்டில் குடியிருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு வெளியில் என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. கவனிங்க, ஆண்டவர் இங்கே தாம் வசித்து வந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஜனங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே கூடியிருக்கிறாங்க ஜனங்கள், நிறைய வந்து கூடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறாரு. ஆகையால் வெளியில இருக்கவங்க யாரும் உள்ளே வர முடியல, உள்ள இருக்கவங்க யாரும் வெளியில போக முடியல, அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு. இப்ப அங்கிருந்து எங்க இருந்து? நாசரேத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாளும், அதுக்கு பிறகு யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைங்க பசங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. வந்த வீட்டுக்குள்ள போக முடியல, வெளியில நிற்கிறாங்க. அங்கிருந்து தகவல் கொடுக்குறாங்க, போய் சொல்லுப்பா உள்ள இன்னாரு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க? தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கொடுக்கும் பொழுது இந்த தகவல் அவருக்கு போய் சேருது. அவருக்கு போய் சேர்ந்த உடனே அவர் அங்கே என்ன செய்யறார்? பதில் கொடுக்கிறார் இல்லையா? பதில் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஆகவே இங்கே நாம் காண்பது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு பிளாட்பாரத்தில் என்ன செய்யல, படுத்து கிடந்து, கிழிஞ்ச பாயில படுத்து கிடந்து, கிழிஞ்ச போர்வையை படுத்து பொத்தி தூங்கி, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தங்கி ஊழியத்தை என்ன செய்யல, அவர் செய்யல. அவர் ஒரு நல்ல வீட்டில் தங்கி இருந்துதான் ஊழியத்தை செய்தார் என்பது சத்திய வேதத்திலிருந்து நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது? விளங்குகிறது. எதற்கு புரிகிறது? வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். எங்கே உட்கார்ந்தாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வீடு எங்க இருக்குது? கப்பர்நகூம்ல கடலோரத்தில் தான் இருக்குது. வீட்டு வாசலை விட்டு வெளியில வந்தா எங்க தான் போனோம்? கடலோரத்துக்கு தான் போனோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இங்கு இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய், குகைக்குள்ளே இருந்து புறப்பட்டு போய், அப்படி போட்டிருக்குதா? பிளாட்பாரத்தில் இருந்து புறப்பட்டு போய், ஆலமரத்திலிருந்து எழுந்து போய், அப்படி போட்டிருக்குதா? இல்ல வீட்டுக்குள்ள இருந்து புறப்பட்டு போனாரு போட்டிருக்குதா? அப்ப இயேசு கிறிஸ்து எங்க குடியிருந்தாரு? நீங்க எங்க குடியிருக்கிறீங்க? நல்ல வீட்டை விசுவாசிங்க. நல்ல வீட்டை வாங்குவேன். நல்ல வீட்டில் நானும் என் பிள்ளைகளும் குடியிருப்போம். ஆமென். கர்த்தர் எங்களுக்கு நல்ல வீடை வச்சிருக்கிறாரு. நாங்க இயேசு நாமத்தில் இந்த வருஷத்துல அந்த வீட்டை சுதந்தரிப்போம். நானும் என் பிள்ளைகள் நல்லா இருப்பதான் கர்த்தருடைய சித்தம். அது மூலமா கர்த்தருடைய நாம மகிமைப்படணும்.
எல்லாம் இருக்கிறீங்களா? அன்றைய தினமே இயேசு கிறிஸ்து வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடற்கரை ஓரத்தில் என்ன செய்தார்? உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிங்க 13:2. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். இயேசு கிறிஸ்து அங்க போன உடனே இயேசு கிறிஸ்து வந்துட்டார் சொல்லி மக்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க. சரி, நம்ம ஒரு படகுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணா கொஞ்சம் வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு படகுல ஏறி நின்று என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்றாரு. படகு தண்ணிக்குள்ள நீக்குது. மக்கள்லாம் கரையோரத்தில் என்ன செய்யறாங்க? நீக்கிறாங்க. நின்று அவர்களுக்கு போதிக்கிறார். எதை போதிக்கிறாரு? இங்க குறிப்பாக மத்தேயு 13 அதிகாரத்திலிருந்து எதை ஸ்டார்ட் பண்றாருன்னா, உவமைகளை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு முன்னாடியே வெளியரங்கமா தான் பிரசங்கம் பண்றாரு, வெளிப்படையாக பிரசங்கம் பண்றாரு. இவங்களுக்கு வந்து விளங்க மாட்டேங்குது. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? உவமைகளாக அவர்களுக்கு சில காரியங்களை அவர் போதிக்க ஆரம்பித்தார் என்று இந்த வேத பகுதிகளில் இந்த 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, ஜனங்களோட உவமைகளோட பேசிவிட்டு பிறகு இப்ப எங்க போறாரு? இப்ப வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தாரு, கடற்கரைக்கு போனாரு, அங்க உவமைகளாக ஜனங்களுக்கு பிரசங்கித்தாரு. இப்ப பிரசங்கிட்டு எங்க போறாரு? வாசிங்க 13ஆம் அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனம், 36வது வசனம். இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோட ஊமைகளாக பேசினார். ஊமைகளாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை ஊமைகளால் திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். 36ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வீட்டுக்கு போனார். எங்க போனாரு? எந்த வீட்டுக்கு போனாரு? அவருடைய வீட்டுக்குங்க. யாருடைய வீட்டுக்கு அல்ல. யார் வீட்டில் போய் பழைய கஞ்சி இது கொடுப்பாங்க, பழைய சப்பாத்தி கிடைக்கும், பழைய குருமா கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டுட்டு நீ அடுத்து எந்த வீட்டுக்கு போகலான்னு பார்க்கலாம். அவருடைய வீடு வச்சிருந்தாரு, அந்த வீட்டில் போய் தங்கி இருக்கிறாரு. அதனால தான் இதை வந்து உங்களுக்கு ஆதாரபூர்வமாக எடுத்து காமிச்சிட்டு வர்றேன், அப்படியே வரிசையாக வர்றேன், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். ஊமைகளால் பேசுகிறாரு. ஊமைகளெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் எங்கே போகிறாரு? வீட்டுக்கு போகிறார். பிளாட்பாரத்துக்கு போகல, ஆலமரத்துக்கு அடியில் போய் தூங்குறதுக்கு போகல. அங்க ஒரு பச்சை மலை அடிவாரம் இருக்குதியா, ஒரு பச்சை மலை அடிவாரம் இருக்குது, கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். அங்க போய் என்ன செய்வோம்? ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். நாளைக்கு எந்த மலை கிடைக்குதோ பார்க்கலாம். ஆண்டவர் நாளைக்கு எந்த மலைக்கு நேரம் வழி நடத்துறாரோ அந்த மலையில போய் படுத்து தூங்கிட்டு அப்புறம் அடுத்த மலைக்கு போவோம். அப்படிலாம் அவர் யோசிக்கல. வீட்டுக்கு என்ன செய்யறாரு? அவரு போகிறார். எல்லாம் சொல்லுங்க, வீட்டுக்கு போனார். இப்ப நீங்களா முடிஞ்சோன்னு எங்க போவீங்க? உண்மையதான், வீட்டுக்கு தான் போவீங்களா? சோத்திரம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு, ஓமைகளாலே போதிக்கிறார் மக்களுக்கு. ஓமைகளை போதிச்சு மறுபடியும் எங்க போறாரு? வீட்டுக்கு போறார். யாருடைய வீட்டுக்கு போகிறாரு? அவருடைய வீட்டுக்கு போகிறார். அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு வந்த உடனேயே சீசர்கள் சில விளக்கங்களை கேட்கிறார்கள். இந்த கலைகளை பற்றி ஓமைகள் என்ன, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, அதை கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க, சீசர்களும் இப்பதான் வந்திருக்கிறாங்க ஊழியத்துக்கு அவரோட கூட. அதனால பப்ளிக்ல நின்று அதோடைய விளக்கங்கள்லாம் கேட்கறது இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது. சரி, வீட்டுக்கு அப்படின்னாலும் போவோம்ல, வீட்டில் போய் உட்காந்து எல்லாரும் சாப்பிடும்போது என்ன செய்வோம்? இதை பற்றி கேட்போம் அப்படின்னு சீசர்லாம் பேசிக்கிட்டாங்க போல. 12 சீசர்களும். நம்ம வீட்டில் அப்படி தானே, ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறோம், வீட்டில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடும்போது என்ன செய்வோம்? அந்த அப்போ சொன்னீங்களே என்னமோ ஒன்று, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு பிள்ளைகளாம் கேட்பாங்க இல்லையா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? புருஷன் கேட்பார்ல, மனைவி கேட்பாங்கல்ல. இப்படி சீசர்கள்லாம் யோசித்து வச்சிருக்கிறாங்க. எப்பா நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போவோம், எப்படியும் வீட்டுக்கு போய் 13 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். எத்தனை பேர்? 13 தட்டிலையும் சாப்பாடு போடணும் ஒரு ஆள். யாரு? இவரா ஏழை? 13 பேருக்கு டெய்லி 3 நேரம் சாப்பாடு போடுறவராங்க ஏழை. அவரை பசியிலையும் பட்டினிலையும் வாழ்ந்தாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? 2 பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கே கண்டு செஞ்சிருது.
இவரை போய் ஏழைன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? அப்ப வீட்டுக்கு போய் எல்லாரும் உட்காந்து காபி சாப்பிடும் போது, டீ சாப்பிடும் போது, உணவு சாப்பிடும் போது இதை குறித்து கொஞ்சம் கேட்போம், பப்ளிக்கில் கேட்கறது கொஞ்சம் சங்கடமா இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க. ஆண்டவர், அந்த கலைகளை பற்றி ஓமையை சொன்னீரே, அது கொஞ்சம் எங்களுக்கு புரியல, எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. உடனே இயேசு என்ன செய்யறாருங்க? வீட்டுக்குள்ளே உட்காந்து விளக்கி சொல்லுகிறார். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அப்ப இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே வந்து ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டில் தங்கி இருந்துதான் அவர் ஊழியத்தை என்ன செய்தார் என்பது தெளிவாய் விளங்குகிறது. அவர் இதோ ஒரு பிளாட்பாரத்திலேயோ ஒரு குகையிலேயோ ஒரு பொந்துக்குள்ளேயோ ஒரு சந்துக்குள்ளேயோ படுத்து கிடந்து ஒரு கிழிஞ்ச பொருவியை பொத்தி ஒரு கிழிஞ்ச பாயில படுத்து கிடந்து பசியிலையும் பட்டிலையும் கிடந்து என்ன செய்யல? அவர் ஊழியத்தை செய்யவில்லை. எத்தனைக்கு புரிகிறது? இப்ப மத்தேயு 13ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு இந்த ஓமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு, இயேசு இந்த ஓமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு, எவ்விடம் விட்டு? வீட்டை விட்டு. ஏன்னா கப்பர்நகூமில் வீடு இருக்குது. வீட்டுல இருந்து வெளியே வந்து கடல் கரைக்கு ஓரத்துக்கு போறாரு. அங்க ஓமைகளால போதிக்கிறாரு, சொல்றாரு. மறுபடியும் வீட்டுக்கு வர்றாரு. மறுபடியும் அங்க வந்து சந்தேகத்தை கேட்கிறாங்க. சந்தேகத்தை கேட்டோடனே சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்றாரு. மறுபடியும் அவ்விடத்தை விட்டு, எவ்விடத்தை விட்டு? வீட்டை விட்டு வெளியில் என்ன செய்யறாரு? ஊழியத்துக்கு மறுபடியுமாக அவர் அங்கே கிளம்புகிறார் என்று இங்கே நான் பார்க்கிறோம். 13:36 வாசிச்சோம். அவர் வீட்டுக்கு போனார் என்று. வீட்டில் உட்கார்ந்து சில காரியங்களை அவர் சீசர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. விளக்கம் கொடுத்து விட்டு போதித்து விட்டு பிறகு வீட்டை விட்டு வெளியில் என்ன செய்யறாரு? போகிறார். எங்கே போகிறார்? 54ஆம் வசனம் சொல்லுகிறது, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போனார் என்று. எங்க போனாரு? பிறந்த ஊர் எது? பெத்லகேம். வளர்ந்த ஊர் எது? நாசரேத்து. இப்ப இருந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஊர் எது? கப்பர்நகூம். இப்ப கப்பர்நகூம்ல இருக்க வீட்டை விட்டு வெளியில போய் எங்க போறாரு? அடுத்த வசனம் சொல்லுகிறது 54ஆம் வசனம், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் என்ன செய்தார்? போனார் என்று. எனவே இயேசு கிறிஸ்து வீட்டிலே தங்கிதான் அவர் ஊழியம் செய்தார் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. இன்னமும் சொல்ல போனா கப்பர்நகூம்ல இருந்து அடிக்கடி ஊருக்கு போயிருப்பார் போல. எங்க? நாசரேத்துக்கு. ஏன்னா நாசரேத்துல அவங்க அம்மா இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? வளர்ப்பு தந்தை யோசேப்பு அங்க இருக்கிறாரு. மரியாளும் யோசேப்பும் பெற்றெடுத்த பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க. அதனால அடிக்கடி போய் பார்த்துருப்பாரு போல. எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆள் பாருங்க, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு வேலை வாய்ப்புலாம் கிடைச்சி வேலைக்கெல்லாம் போய் செட்டில் ஆன பிறகு அம்மா அப்பா பார்க்கறதே கிடையாது. அம்மா அப்பாவே மறந்துடுறது. என்ன அமைதியா இருக்கிறீங்க? அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்க நல்லா உடுத்துனாங்களா? அவங்களுக்கு எதாவது வசதிகள் இருக்குதா? வாய்ப்பு இருக்குதா? ஏதாவது அவங்களுக்கு பண்ணமா? என்ன பண்ண எல்லாம் யோசிக்கிறதே. ஆனால் இவர் கரெக்டாக பண்றாரு பாருங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்க போறாரு? நாசரேத்துக்கு போய் பார்க்கறதுக்கு போறாரு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு போறாரு. போயிட்டு அங்க ஆலயத்துக்கு போய் சில பிரசங்கத்தை பண்ணிட்டு வர்றாரு ஆலயத்துக்கு போய். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் தரித்திரத்திலே வாழவில்லை என்பது திட்டமும் தெளிவுமாக விளங்குகிறது. ஆமென். ஆக நீங்க யாரும் தரித்திரத்தில் வாழ வேணாம். நான் இயேசுவுக்காக தரித்திரத்தில் வாழ்றேயா? இயேசுக்காக தரித்திரத்தில் வாழ்றீங்களா? எங்க இயேசுவை தரித்திரத்தில் வாழலைங்க. அதைத்தான் இந்த 3 வாரம் விலைக்கு சொல்லிட்டே வர்றேன். வசனத்தில் எடுத்து ஒன்று விலைக்கு நிதானமாக போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியணுமென்றதுக்காக வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது, எங்க வந்தபோது? கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறார் இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவர்கள் எங்கே வந்தபோது? கப்பர்நகூமுக்கு வந்தபோது. கப்பர்நகூம்ல தானே அவர் வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 12 சீசர்கள் எங்க வாசம் பண்றாங்க? கப்பர்நகூம்ல தான் வாசம் பண்றாங்க. இப்போ ஊழியத்துக்கு எங்கேயே வெளியே போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஓய்வு எடுக்க, ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறாங்க. இங்க கப்பர்நகூமுக்கு வந்த உடனேயே இந்த பேதுரு எந்திரிச்சு கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவோம் சொல்லி வெளியில போறாரு. அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா?
இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கப்பர்நகூமுக்கு வந்து விட்டார்கள் என்பதை வரி பண வசூலிக்கிறவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். யாரு யாரு? நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, எங்க நகராட்சிக்கு கட்ட வேண்டிய வரி பணம் செலுத்த வேண்டியது இருக்குது, வீடு வந்தப்பெல்லாம் பூட்டி கிடக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நீங்களாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, வந்தா சொல்லுங்க, கட்டளைனா என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி வராது, கரண்டு சொல்றாங்களா சொல்லலையா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து சீசர்கள் கப்பர்நகூமுக்கு வந்த உடனேயே யாருக்கு நியூஸ் போயிருச்சு? வரி பணம் வாங்குகிறவர்களுக்கு நியூஸ் போயிருச்சு. பேதுரு எந்திரிச்சு வெளியில போறாரு. வெளியில போனா அங்க ஒரு ஆள் பிடிச்சிட்டாரு. ஏப்பா உங்க போதகர் வரியெல்லாம் கரெக்டா செலுத்துறாரா? அதெல்லாம் கரெக்டா செலுத்துறாருப்பா. எங்க ஆண்டவர் உண்மையானவர், நேர்மையானவர், யோக்கியமானவர், நாணயமானவர், கரெக்டா டாக்ஸ் எல்லாம் கட்டிடுவாரு. இன்னைக்கு சில கிறிஸ்தவங்க தான் அப்படிலாம் கட்டுறது கிடையாது. ஏமாத்து பேர் வழியா இருக்கிறது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வரி பணம் கட்டுறதே பெண்ணாவா அப்படின்றது. கரெக்டாக கட்டணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை என்ன செய்யணும்? கரெக்டாக செலுத்தணும். உண்மை உள்ளவர்களா, யோக்கியம் உள்ளவர்களா, நாணயம் உள்ளவர்களா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். எனவே பேதுரு என்கிற சீசன் அவனை நிறுத்தி வரி பணத்தை கேட்கிறார்கள். உங்கள் போதகர் வரி பணம் செலுத்தவில்லையா, செலுத்துகிறாரா என்று. ஆமாப்பா, அவர் கரெக்டாக செலுத்துறார் வரி பணமெல்லாம் அப்படின்னு அவன் பதில் சொல்லுகிறான். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் கப்பர்நகூமுக்கு வந்த போது இந்த காரியத்தை, இந்த கேள்வியை இந்த வரி பணம் செலுத்துவர்கள் கேட்கிறார்கள்? உங்கள் போதகர் வரி பணம் செலுத்தவில்லையான்னு ஏன் கப்பர்நகூமுக்கு வந்த போது கேட்கிறாங்க? ஏன் வேற ஊர்ல வச்சு கேட்கல? ஏன் வேற ஊர்ல வச்சு கேட்கலனா, வேற ஊர்ல அவருடைய வீடு கிடையாது. அவருடைய வீடு எங்கதான் இருக்குது? கப்பர்நகூம்ல தான் இருக்குது. ஏங்க நீங்க இருக்கிறது தேனி, மெட்ராஸ்ல ஒரு ஆள் பிடிச்சி, ஏப்பா மெட்ராஸ்ல ஏன் வரி செலுத்துறேன் கேட்டா எப்படி இருக்கும்? ஏப்பா நான் இருக்கிறது தேனி தானே சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? மெட்ராஸ்ல ஒரு ஆள் கூப்பிட்டு, ஏப்பா இந்த வீட்டுக்கு வரி கட்டணம் கட்டலைன்னா, அவனை கொஞ்சமாக அது ஏதாவது இருக்குதாயா? நான் இருக்கிறது எங்கே இருக்கிறேன்? நான் தேனியில் இருக்கிறேன். நீ மெட்ராஸில் வந்து இந்த வீட்டுக்கு வரி கட்டலையா கேட்டால் என்ன அர்த்தம்? கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு கரெக்டாக வர்றாரு. வந்த உடனேயே என்ன பண்ணுறாங்க? வரி பணம் செலுத்தவில்லையான்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வீடு கப்பர்நகூம்ல தான் இருந்தது, அந்த கடற்கரை அருகில தான் இருந்தது. அவர் வீட்டுக்கு வரியும் செலுத்தினாரு. வீட்டுக்கு வரியும் செலுத்தினாரு. சரி, விஷயத்துக்கு வருவோம். யார் வரி செலுத்துவா? பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறவங்க வரி செலுத்துவாங்களா, இல்ல வீடு வச்சிருக்கவங்க வரி செலுத்துவாங்களா? நீங்கள வரி செலுத்துறீங்களா? ஏன் நீங்க வரி செலுத்துறீங்கன்னா, நீ எதுல குடியிருக்கிறீங்க? வீட்டில் குடியிருக்கிறீங்க. அப்போ சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடு வச்சிருக்கவங்க தான் என்ன செய்வாங்க? வரி செலுத்துவாங்க. அல்லது ஒத்திக்கி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்களால வீட்டுக்காரவங்களால கட்ட முடியாதுன்றதுக்காக இவங்க என்ன செய்வாங்க? கட்டுவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வீட்டில் இருந்துதான் அவர் ஊழியத்தை செய்தார் என்பது திட்டவட்டமாய் நமக்கு சத்திய வேதத்தில் என்ன செய்கிறது? புரிகிறது. அந்த வீட்டுக்கும் அவர் வரி செலுத்தினார் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. ஆமென். இப்ப மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் வீட்டுக்குள் வந்தபோது, எங்க வந்தபோது? பேதுரு வீட்டை விட்டு வெளியில போன போதும் அவர் அங்க என்ன செய்யறாங்க? வரி பணம் செலுத்துறவங்க கேள்வியெல்லாம் கேட்கிறாங்க. அதெல்லாம் பதில் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். வீட்டுக்குள் வந்தபோது. எங்க வந்தபோது? வீட்டுக்குள் வந்தபோது. பேதுரு வெளியே போயிருக்கிறாரு. வரி பணம் வாங்குகிறவள் கேள்வி கேட்கிறார்கள், பதில் சொல்லுகிறார். இப்ப வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுக்குள் வந்த உடனேயே இயேசு கிறிஸ்து எங்க தான் இருந்தாரு? வீட்டுக்குள்ளதான் இருந்தாரு. எங்க இருந்தாரு? வீட்டுக்குள்ள வந்த உடனே இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள இருந்தாரா, வேற எங்க இருந்தாரு? வீட்டுக்குள்ளதான் இருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வீட்டில் குடியிருந்து தம்முடைய சீஷர்களோடு கூட வாழ்ந்து அவர் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார் என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாய் என்ன செய்கிறது? விளங்குகிறது. வாசிப்போம். மத்தேயு 18:1. இப்ப அப்படி வரிசையா போவோம், அப்படி கொஞ்சம் அப்படி டிராவல் பண்ணுவோம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து
பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். அவ்வேளையிலே, எவ்வேளையிலே? இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள இருந்த வேளையிலே. இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள இருந்த வேளையிலே இங்கே பார்க்கிறோம், எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இந்த சீசர்களுக்குள்ள ஒரு பெரிய மோதல். தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பெரிய ஆளு? நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள பிரச்சனை தான். நான் தான் இந்த சர்ச்சுக்கு முத வந்தாலும் நான் தான் பெரிய ஆளு. நீ எனக்கு பிறகு 7 வருஷம் கழிச்சு வந்த, எனக்கு பிறகு நீ யாரு? நான் பிரேஸா கொடுக்க போகிறாங்க. சர்ச்சுக்குள்ள நான் தான் பெரிய ஆள், நான் தான் சின்ன ஆள், நான் தான் தசம காணிக்கு நிறையா கொடுக்குறேன், நீ 2 ரூபா 3 ரூபா தான் போடுற, நீ சின்ன ஆள். பார்த்தீங்களா என்னத்த சொல்கிறது? இங்கே பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று செய்கிறாங்க, கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன செய்கிறாரு? எங்கே வச்சு விளக்கம் கொடுக்குறாரு? வீட்டுக்குள்ளே வச்சு விளக்கம் கொடுக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வீட்டிலே தான் அவர் இருந்தார். அங்கே இருந்து கொண்டுதான் தம்முடைய ஊழியத்தை அவர் செய்தார் என்பது தெளிவாய் விளங்குகிறது. நல்ல செல்வ செழிப்பாக தான் இருந்திருக்கிறாரு, நல்லா தான் இருந்திருக்கிறாரு. நமக்கு தான் எவ்வளோ நாள் புரியல, நமக்கு தான் எவ்வளோ நாள் இதை பார்க்கல. இன்னைக்கு பார்த்துட்டோம். அதனால இதை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை அப்படியே எனக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சார் பாருங்க. அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் கெட்டியா. வசனத்தில் அப்படி நோட்ஸ் பண்ணி வச்சேன், விடக்கூடாது இது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நல்ல ஒரு வீடை நாம் விசுவாசிக்க முடியும். நல்ல ஒரு வீடை நமக்கு தருவதற்கு வசதியா இருக்கு. சத்தியம் சொல்லுகிறது அல்லவா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை எனக்கு நல்ல வீடை தருவார். விசுவாசிக்கும் போது நல்ல வீடு வரும். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் சிலர் பாருங்க இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. நல்ல வீடெல்லாம் கிடையாது. ஏன் வேணாம்? நல்ல கார் பார்க்கிங் நிப்பாட்டுறது மாதிரி, காரில் நிப்பாட்டுற மாதிரி, நல்ல தோட்டத்தோடு கூட நல்ல வீட்டில் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஆடம்பரம். கர்த்தரே கொடுக்குறாருங்க, அவரே நல்ல வீட்டில் தான் அங்கே குடியிருந்தாரு. ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து நல்ல அருமையான ஒரு வீட்டில் குடியிருந்து தான் அவர் ஊழியத்தை செய்தார் என்பது தெளிவாய் விளங்குகிறது. இப்போ ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம். இப்போ மத்தேயு முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ மார்க்குக்கு போவோம் வாங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதியை எல்லாம் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அற்புதத்தை செய்து விட்டு அவன்கிட்ட சொல்றாரு, எப்பா வெளியில சொல்லிடாத, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக வச்சிரு அப்படின்னு சொன்னா இவன் கேட்கல. போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டான். இயேசுதான் என்னை சுகமாக்குனார், இயேசுதான் என்னை விடுதலை ஆக்குனாரு அப்படின்னா கடைசியில் இவரால் ஊருக்குள்ளே வர முடியல. ஊருக்குள்ளே வந்தால் தானே வீட்டுக்கு வர முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஊருக்குள்ளே வந்தால் தானே வீட்டுக்கு வர முடியும். ஊருக்குள்ளேயும் வர முடியல, வீட்டுக்கு வர முடியல. அதனால கொஞ்ச நாள் எங்கே தங்க வேண்டியது ஆயிடுச்சு? வனாந்தரமான இடத்துல தங்க வேண்டியதாய் ஆயிற்று. பாருங்க, நீங்களாம் சில சமயங்களில் வெளியூருக்கு போகிறீங்க, அங்கங்கே சில இடங்களில் என்ன செய்றீங்க? பிஸ்னஸ் விஷயமா போகிறீங்க, வியாபார விஷயமா போகிறீங்க, அங்கங்கே சில சமயங்களில் தங்கிக்கிறீங்க. அப்படித்தானே? தங்கிட்டு நிரந்தரம் அங்கேயே தங்கிடுவீங்களா? வீடுன்னு ஒன்று இருக்குது, வீட்டுக்கு என்ன செய்வீங்க? வருவீர்கள். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கிறீங்களா? நீங்கள் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கிறீங்களா? இருந்திருக்கிறோம். சில சமயங்களில் எனக்கு ஒரு நாள் இப்படி இருந்திருக்கிறோம். ஆனால் கேட்டால் எங்கே வந்துடுறோம்? வீட்டுக்கு வந்துடும். இப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை வாசிப்போம். மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில நாட்களுக்கு பின்பு, போதும், எத்தனை நாளைக்கு பின்பு? சில நாளைக்கு பின்பு. நல்லா கவனிங்க, 3.5 வருஷமுமே அவர் வனாந்தரத்தில் கிடக்கல. சிலர் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து எங்க தங்கி இருந்தாரு? வனாந்தரத்தில் தங்கி இருந்தார். எங்கே தங்கி இருந்தார்? ஏப்பா 3.5 வருஷம் வனாந்தரத்தில் இல்லப்பா, இங்க ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. அற்புதத்தின் நிமித்தமாக வெளியில யார்ட்டும் சொல்லாத போனார். அவன் கேட்கல, போய் சொல்லிட்டு வந்துட்டான். கூட்டம் பயங்கரமான கூட்டம், ஊருக்குள்ள நுழைய முடியல, வீட்டுக்கு வர முடியல. அதனால சில நாட்கள் எங்க தங்க வேண்டியதாயிருச்சு?
3.5 வருஷமே வனாந்தரத்தில் என்ன செய்யல, தங்களை சில நாளைக்கு அங்க தங்கி இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, சில நாளைக்கு பின்பு. வாசிங்க இப்ப. அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். எங்க போனாரு? மறுபடியும் எங்க வந்துட்டாருங்க? எங்க வந்துட்டாரு? ஏன் கப்பர்நகூமுக்கு வந்தாரு? அங்கதான் என்ன இருக்குது? அவருடைய வீடு இருக்கிறது. வாசிங்க. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து, எல்லாம் சொல்லுங்க, அவர் வீட்டில் இருக்கிறார் என்று. எங்க இருக்கிறாரு? எங்க அவர் எங்க இருக்கிறாரு? சொல்ல முடியாது பிரதர். எங்கேயாவது குகைக்குள்ள படுத்து கிடப்பாரு. எங்கேயாவதும் யாருக்கு தெரியும் பிரதர் ஏசு எங்க இருக்கிறாருன்னு? சில வேளை குகையில இருப்பார், சில வேளை மரத்துக்கு அடியிலே படுத்து கிடப்பார். மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வர்றாரு. அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து, எல்லாம் சொல்லுங்க, அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து. ஆமென். மறுபடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அங்கே போனார். அப்ப ஏற்கனவே எங்க தான் இருந்தாரு? கப்பர்நகூம்ல வீட்டில் தான் இருந்தாரு. ஊழியத்துக்கு அங்க போனார், அங்க சுகமாக்குறாரு, இப்படி சில காரியம் நடக்குது. மறுபடியும் எங்க வந்துட்டாரு? வீட்டுக்கு வந்துட்டாரு. ஏன் கப்பர்நகூமுக்கு போனாருன்னா, அங்கதான் அவருடைய வீடு இருக்கிறது, அங்கேதான் அவர் குடியிருந்தார், வாழ்ந்தார் என்பது விளங்குகிறது. இப்ப 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் என்ன செய்து கேள்விப்பட்டு, எங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கூட்டம் கூடிருச்சு. நல்லா கவனிங்க, இது ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்ற கவனிங்க. வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கேள்விப்பட்டுட்டாங்க, இன்னும் வெளியூர்ல எல்லாம் கேள்விப்பட்டுட்டாங்க. கூட்டம் திரளா ஆயிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள உட்கார வச்சாச்சு எல்லாத்தையும். முடிஞ்ச அளவுக்கு. இயேசு கிறிஸ்து வீடு அப்போ எவ்வளோ பெரிய வீடாக இருந்திருக்கும் பாருங்க. நான் இப்போ கடைசி முடிக்கும் போது தான் கொண்டு வர போகிறேன். அவர் வீடு எவ்வளோ பெரிய வீடாக இருந்திருக்கும். நிறைய பேர் உட்கார்ந்து பிரசங்கிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வீடு பெரிய வீடு. 12 சீசர்களும் தங்க அளவுக்கு கூடிய ஒரு பெரிய வீடு. 12 பேருக்கும் சமைக்கக்கூடிய, சமையலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய, 12 பேரும் குளிச்சு துவைச்சு கிளம்புறதுக்கு தேவையான ஒரு பெரிய, எவ்வளோ பெரிய வீடு. உங்கள் வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்குது? உங்கள் வீட்டில் எத்தனை பெட்ரூம் இருக்குது? உங்கள் வீட்டில் எத்தனை 10க்கு 10 ரூம் இருக்குது? 12 பேர் வச்சு பராமரிச்சிருக்கீங்களா என்னைக்காதும்? 3.5 வருஷம். எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? எல்லாம் இருக்கிறீங்களா? கேள்விப்பட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு தான் எனக்கு நான் கொண்டு வந்தேன். வாங்க. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்ப வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு ஆராதனை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வீடு என்ன செஞ்சாங்க அவருக்கு இருந்துச்சு. அவ்வளவு பேர் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீடு என்ன செய்யுது, பெரிய வீடு அவருக்கு கப்பர்நகூம்ல இருந்துச்சு. வாசிங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மக்கள்லாம் கூட்டிட்டாங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரரை தூக்கிட்டு வர்றாங்க. திமிர் பிடிச்சவனே கிடையாது. அப்படி யோசித்துறாங்க பாருங்க. திமிர்வாதக்காரன் அப்ப திமிர் பிடிச்சவனும் அவன். திமிர் பிடிச்சவன் கிடையாது. திமிர்வாதக்காரன் என்ன அர்த்தம்? கைகால் வழங்காதவன் அர்த்தம். கண்ணு கூட அசையாது. பேரலிட்டிஸ் சொல்றாங்கல்ல, கைகால் அசையாது, அப்படியே இருக்கும். நீங்க சாப்பாடு கூட அப்படியே வம்படியே வாயில ஊத்தணும். அப்படியே கைகால் அசைய முடியாம அப்படியே கண்ணு கூட அப்படி இப்படி திரும்பாது, அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து பார்த்தா உள்ளேயும் போக முடியல, வெளியில வர முடியல, கூட்டமா இருக்குது. சுத்தி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. பேசாட்ட என்ன செய்வோம்? வீட்டுக்கு மேலே ஏறிடுவோம். வீட்டுக்கு மேலே ஏறி வீடவே திறந்துருவோம். மேலே ஏறி என்ன செஞ்சிருவோம்? வீடவே திறந்து ஆளை உள்ள இறக்கிடுவோம். ஆளை உள்ள
இறக்கிடுவோம் சொல்லி மேலே ஏறி எப்படி ஏணியை போட்டு ஏறினாங்களோ, 4 கொச்சக்கரை வாங்கிட்டு வந்து கட்டி உள்ள இறக்குனாங்களோ எப்படியே தெரியல. உள்ள என்ன செஞ்சிட்டாங்க, இறக்கிட்டாங்க. இறக்குனா ஏசு கிறிஸ்து உள்ள பிரசங்கம் பண்ணிட்டு மேலே இருந்து பார்க்குறாரு. அங்கேருந்து ஒன்று இறங்கி வருது ஜல்லுன்னு. எல்லாரும் ஒதுங்குப்பா என்னமோ வருதுன்னு பார்த்தா ஆளவன் ஒருத்தன் பேன் கிடக்குறான். மேலே இருந்து பார்த்தா, கீழே இருந்து மேலே பார்த்தா அங்கே 4 பேர் அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவரே சுகமாகனியா, உங்க விசுவாசத்தை நான் பாராட்டுறேன். இவன் சுகமானு விரும்புறீங்க பார்த்தீங்களா, அதை நான் பாராட்டுறேன். உங்க விசுவாசத்தை நான் கனம் பண்றேன்னு சொல்லி அவனை கர்த்தர் அன்றைக்கு சுகமாக்கினார். அன்றைக்கு அவனை கர்த்தர், நீங்கள் சுகமாயிருப்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். சரி, வீட்டை பிரிச்சாங்களே, இது யாருடைய வீடு? வேற உங்களோட வீடை பிரிக்க விட்டுருந்தா விட்டுருப்பாங்களா அவங்க? வேற ஒருத்தவங்க வீடை போய் பிரிச்சிருந்தா வேறவங்க விட்டுருப்பாங்களா? இங்க இருந்த வீடு யாருடைய வீடு? இயேசு கிறிஸ்துனுடைய வீடு. இது அவர் குடியிருந்த வீடு. எனவேதான் தைரியமா பிரிக்கிறாங்க வீட. இயேசு கிறிஸ்து ஒன்னும் சொல்லல. ஏன் ஒன்னும் சொல்லலைன்னா, இந்த வீட்டை விட மனுஷன் தான் எனக்கு முக்கியம். ஆமென். இவன் சுகமாய் இருக்கிறதா எனக்கு முக்கியம், இவன் வாழ்வதுதான் என்னுடைய முக்கியம் என்று இயேசு கருதினபடினாலே தான் அந்த 4 பேரையும் சத்தம் போடல, வேற யாரையும் சத்தம் போடல. ஏப்பா யூதாஸ் காரியத்து காசு நிறைய இருக்குல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் காசு நிறைய இருக்குல்லப்பா, கூரை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் சுகமா இருக்கணும், இவன் விடுதலை ஆகணும், இவன் வாழணும், இவன் போய் இவன் மனைவியோடு சேர்ந்து உங்க தகப்பன் தாயோடு சேர்ந்து வாழ்ந்து நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய பரிபூர்ண சித்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க சுகமா இருக்கணும், நீங்க வாழணும், நீங்க தீர்க்காயுசாய் வாழணும். அதுதான் யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம். ஆகையால் தான் வீடை பிரிச்சா பரவாயில்லப்பா, விட்டுருப்பா, போட்டுக்குருவோம் அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, வெட்டுட்டாரு. எத்தனைக்கு புரிஞ்சு? அப்ப இந்த வீடு யாருடைய வீடு? இந்த வீடு யாருடைய வீடு? இந்த 4 பேர் தூக்கிட்டு வந்து பிரிச்சாங்களே, யாருடைய வீடு? புரிஞ்சிருச்சா? சரி, அது மாத்திரமல்ல, இங்கே கூரையை பிரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை பிரிச்சாங்க? இதை எடுத்து வச்சுக்கிட்டு சிலர் சொல்றாங்க, பத்தீங்களா கூரையை பிரிச்சாரு. அப்ப இயேசு எந்த வீட்டில் குடியிருந்தாரு? புத்தி எப்படித்தான் போகுமோ தெரியல சில ஆட்களுக்கு. இயேசு எங்க குடியிருந்தாரு? ஒரு கூரை குடிசையில் இருந்தா. உனக்கு மாட மாளிகையும் கோபுரம் தேவையா? மச்சி வீடு தேவையா? நீ ஆண்டவர் இன்னைக்கு வந்தால் கர்த்தர் உன்னை கைவிட்டு விடுவார். எங்க மாடி வீட்டில் குடியிருந்தா கர்த்தர் விட்டுருவாரா? மச்சி வீட்டில் குடியிருந்தா விட்டுருவாரா? கூரை பிரித்தார்கள் போட்டிருக்குது. இது கூரை வீடு கிடையாது. இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இது கூரை வீடு கிடையாது, இது மச்சி வீடு. என்ன வீடு? மச்சி வீடுனா உங்களுக்கு தெரியுமா? பழைய ஆளுகளுக்கு தெரியும். மச்சி வீடுனா தெரியும், கிராமத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும். மச்சி வீடுனா என்ன தெரியுமா? அந்த நாட்களில் இந்த சுண்ணாம்பு கல்லாம் உடைச்சு போட்டு அதை கடுக்காயெல்லாம் அள்ளி, கடுக்காயை நொறுக்கி பவுடராக்கி உள்ள போட்டு கருப்பட்டியில் நிறையா வாங்கி, எது இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தான் கருப்பட்டி போடுறாங்க காஃபியில். அன்னைக்கு கருப்பட்டி சாதாரணமாக கிடைக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணார். எங்கள் வீட்டை, ஒரு வீட்டை கடைசியில் அந்த வீடை இடிக்க கூட முடியலைங்க. என்னடா போல ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தா சுண்ணாம்புல மனுஷன் வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் எங்கள் வீடை எங்கள் அப்பா பாருங்க, அந்த காலத்தில் போய் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சுண்ணாம்பு கல், இந்த கடுக்காய் பவுடரு, இந்த கருப்பட்டி இதெல்லாம் போட்டு மிக்ஸி பண்ணி கலவையாக்கி அதை என்ன செய்வாங்க, பெரிய பெரிய கட்டையெல்லாம் கொண்டு வந்து குறுக்க அடிக்கி அதில் போட்டு அடித்து என்ன செய்வாங்க, இந்த மச்சி வீடை கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே தட்டோடு, அதுக்கு மேலே தட்டோடெல்லாம் பதிச்சு அப்படி கட்டியிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன வீடு? மச்சி வீடு. இப்போ வாசிங்க லூக்கால சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதே சம்பவத்தை அங்கே வாசிக்கிறோம். இங்கே கூரை வீடுன்னு போட்டிருக்கு, கூரைன்னு போட்டிருக்கு இல்லையா? கூரை வீடுன்னு போடலை, கூரையை பிரித்தாலும் போட்டிருக்குது. ஆனால் அங்கே இதை விட ரொம்ப கொஞ்சம் தெளிவாக இருக்குது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடினாலே அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டு ஓடுகளை வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையிலே இறக்கினார்கள். இங்க கூரன் போடல, இங்க என்ன போட்டிருக்குது? தட்டோடுகளை
திறப்பாக்கி. அப்ப அந்த மச்சி வீட்டுக்கு மேல என்ன இருக்குது? தட்டு ஓடு இருக்குது. தட்டு ஓடெல்லாம் எடுத்து 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 நீக்கிட்டு ஆள் என்ன செய்யறாங்க? உள்ள ஏறகுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து குடியிருந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? மச்சி வீடு, தட்டு ஓடு பதிக்கப்பட்ட வீடு. அன்னைக்கே இவ்வளவு காஸ்ட்லியான வீட்டில் இருந்திருப்பாருனா இன்னைக்கு இருந்தாலும் எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான வீட்டில் இருந்திருப்பாரு. அதனால நல்ல வீட்டில் குடியிருக்கவங்க யார் குற்ற உணர்வுக்கு என்ன செய்ய வேணாம். நல்ல பெட்டில் படுத்து தூங்குறவங்க நல்லா படுத்து தூங்குங்க. கர்த்தர் ஒருவேளை நம்மளை பரலோகத்தில் விட மாட்டாரோ நல்ல பெட்டில் படுத்து தூங்குனா. ஏற்கனவே இந்த பாஸ்டர் வேற முழங்குறாரு, முழங்குறாரு. நல்ல பெட்டில் படுத்து தூங்குற சகோதரனே, இன்னைக்கு கர்த்தர் வந்தால் நீ கைவிடப்பட்டு விடுவாய். உடனே போய் நீ ஓலப்பாயை வாங்கி அதில் படுத்து தூங்கு. அந்த காலத்தில் பெட்டெல்லாம் தயாரிக்கலை, அதனால ஓலப்பாயில் படுத்து தூங்குனாங்க. இன்னைக்கு பெட்டெல்லாம் என்ன செய்யுது? கிடைக்குது. அதனால என்ன செய்யறாங்க? இதுல இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் குடியிருந்தார் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. ஆமென். வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு பார்த்து முடிச்சோம், இவன் மார்க்கில் பார்த்துக்கிட்டு வர்றோம். மார்க் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர் இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்க யார் என்று தங்கள் இருதயத்தில் சிந்தித்து கொண்டு இருந்தார்கள். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர். இப்பதான் இந்த சம்பவத்தை வாஸ்தம் 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. இந்த திமிர்வாதக்காரனை கூரையை பிரித்து இறக்குறாங்க, தட்டோட பிரித்து உள்ளே இறக்குறாங்க, மச்சி விட பிரித்து உள்ளே இறக்குறாங்க. ஏசு சொல்கிறாரு, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீ எந்திரிச்சு போகலான்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர். எங்கே உட்கார்ந்திருந்த? இயேசு கிறிஸ்துவுடைய வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர். எனவே இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வீட்டில் இருந்துதான் என்ன செய்தார்? வசித்து வந்து வாசம் பண்ணி ஊழியத்தை செய்தார் என்பது, பிரசங்கித்து வந்தார் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. மார்க் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ அங்கே தான் இருக்கிறோம். வீட்டுக்குள்ள இருந்து அவனை சுகமாக்கினாரு. இந்த பரிசேயர்கள் எல்லாம் அப்படிலாம் பேசுறாங்க. உடனே வீட்டுக்குள்ள இருந்து எங்க செய்யறாரு? வெளியில கடற்கரைக்கு போறாரு. கரைக்கு போனாலும் அங்கே எங்க வர்றாங்க மக்கள்? அவருடைய வசனத்தை கேட்கிறதுக்கு, வார்த்தை கேட்கிறதுக்கு வருகிறார்கள். அங்க வந்தவங்களுக்கு என்ன செய்யறார்? வசனத்தை அவர் போதிக்கிறார் என்று பார்க்கிறோம். பின்பு வீட்டிலிருந்து புறப்பட்டு அவர் போனார் என்று பார்க்கிறோம். சரி, இப்ப வீட்டை விட்டு வெளியில போய் அங்க பிரசங்கம் பண்ணாரா? இப்ப போயிட்டு மறுபடியும் எங்க வர்றாரு? வாசிங்க 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். மார்க் 3:20. பின்பு வீட்டுக்கு போனார்கள். எங்க போனாங்க? இப்ப எங்க போனாரு? முதல்ல வீட்டுக்குள்ள இருந்து எங்க போனாரு? கடற்கரைக்கு போனாரு. அங்க போனவங்களுக்கு வசனத்தை பிரசங்கிக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறாரு. இப்ப மறுபடியும் எங்க வர்றாரு? வாசிங்க. அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே கூடி வந்தாங்க, கூட்டம் ஓவரு. அதனால இந்த 4 பேரும் அந்த ஆளை உள்ள இறக்குனாங்க, சுகமாக்குனாரு. மறுபடியும் எழும்பி கடற்கரைக்கு போறாரு. அங்க போய் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறாரு. பிரசங்கிச்சுட்டு மறுபடியும் எங்க வர்றாரு? வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. அப்ப சாப்பாடு இருக்குதா இல்லைன்னு அர்த்தம்? சாப்பாடு இருக்கா இல்லையா? என்னங்க நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? வீட்டில் சாப்பாடு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? யாரோ ஆண்டவர் சமைக்க சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா? அப்போ எவ்வளோ பெரிய கிச்சன் இருந்திருக்கும்? 13 பேருக்கு சாப்பாடு ஆக்கணும். ஏசு கிறிஸ்து 12 சீசர்கள் 13 பேருக்கு சாப்பாடு ஆக்கணும். சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு சமயம் இல்லாமல் போயிற்று. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு 12 சீசர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். அவருக்கு பாருங்க நிறைய சீசர்கள் இருந்தாங்க. 70-80 சீசர்லாம் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. அதனால அவர் பாருங்க ஒரு 12 பேரை செலக்ட் பண்றாரு. 12 பேர் என்ன செய்யறாரு? செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி அந்த சீசர்கள் எப்போதும் தம்மோடே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி அவர் வைத்து கொண்டார் என்று சத்திய வேதத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். பின்பு வீட்டுக்கு போனார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா?
3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பின்பு வீட்டுக்கு போனார் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இதுக்கு முந்தின வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை தெரிந்து கொண்டார். அவருக்கு 70-80 சீசர்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் இந்த 12 சீசர்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து இவங்க எல்லாம் எப்போதுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்போ அவங்கள போற எங்க கூட்டிட்டு போறாரு? வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாரு. காட்டுக்கு கூட்டிட்டு போகல, இமயமலை அடிவாரத்துக்கு கூட்டிட்டு போகல, பிளாட்பாரத்துக்கு கூட்டிட்டு போகல, வீட்டுக்கு என்ன செய்தாரு? கூட்டிட்டு போனார். வீட்டுக்கு அவரெல்லாம் போனார்கள். சரி, எந்த வீட்டுக்கு போனாங்க? கப்பர்நகூமிலே உள்ள அவருடைய வீட்டுக்கு என்ன செய்தார்கள்? போனார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கிளியர் ஆயிடுச்சு? ஓகே, இப்போ மார்க் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். நல்ல கவனிங்க, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு எங்க போனாரு? வீட்டுக்குள் போனாரு. கவனிங்க, இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஆண்டவர் வீட்டுக்கு வெளியே நின்று வேதபாரகருக்கும் பரிசேயர்களுக்கும் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்களோடு சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? இந்த பரிசேயரோடு வேதபாரகரோடு வீட்டுக்கு வெளியே நின்று எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அங்கே பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் இவர்களோ எதை போதிக்கிறாங்க மக்களுக்கு? தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டாம், தகப்பனையும் தாயும் கனம் பண்றதுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக குர்பான் என்கிற ஒரு காணிக்கை எடுத்து நீ ஆலயத்தில் செலுத்திடு, உன் கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு, உங்க அப்பாவும் அம்மாவை நீ என்ன செய்ய வேணாம்? கனம் பண்ண வேணாம், அவங்க சாப்பிட்டாங்களா, உடுத்துனாங்களா, நல்லா இருக்காங்களா, நீ விசாரிக்கலாம், ஒன்று வேணாம், போய் குர்பான் என்கிற ஒரு காணிக்கையை கொண்டு போய் என்ன செஞ்சிரு? ஆலயத்தில் போட்டு விட்டு வந்துரு, தகப்பனின் தாயும் கனம் பண்ண வேண்டாம் என்று இவர்கள் தவறாய் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து தான் வீட்டுக்கு வெளியே நின்று இயேசு கிறிஸ்து வேதபாரகரோடு பரிசேயரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தகப்பனின் தாயும் கனம் பண்ண வேண்டும், நீங்களோ தகப்பனின் தாயும் கனம் பண்ண வேண்டாம் என்று மக்களுக்கு போதித்து மக்களுடைய மனதை குழப்பி கர்த்தருடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறீர்கள், குர்பானின் காணிக்கை செலுத்தினா போதும் சொல்லி மக்களை நீங்க வஞ்சிக்கிறீர்கள் என்று அவர்களோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறவைகள் தான், மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று அங்கே அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். இது சீசர்களுக்கு விளங்கலை. அதனால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வீட்டுக்குள்ளே வந்தபோது, எங்க வந்தபோது? வீட்டுக்குள் பிரவேசித்த போது இதை குறித்து கேட்கிறார்கள். உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? விளக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கிறாரு, விலைக்கு சொல்றாரு. அப்ப நம்முடைய ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு அருமையான ஒரு வீட்டிலே தங்கிதான் அவர் ஊழியத்தை செய்தார் என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாக விளங்குகிறது. ஆமென். அப்ப நீங்க எப்படிப்பட்ட வீட்டில் குடியிருக்கணும்? நல்ல வீட்டிலையா, இல்ல ஒரு சின்ன போதும் ஏதோ ஒரு? சத்தியம் சொல்லுகிறது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. நல்ல வீடு வேணும்னு விசுவாசிங்கன்னா நல்ல வீடு போதும் பாஸ்டர், அந்த ஓலை குடிச அப்படின்னா ரைட், ஓகே, எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கொடுக்க ரெடி உனக்கு நல்ல வீடை, நல்ல வசதியான வீடை. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் அல்லவா, நீ கட்டாத வீடு, வசதியான வீடு, சகலவித பொருட்கள் நிறைந்த வீடு, அதெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்றாரு, அதெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்றார். அப்ப வீட்டுக்குள்ள வந்து இருந்து அவர் என்ன செய்யறாரு? இந்த விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். வாசிப்போம் மார்க் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். வீட்டில் அவர் பிரவேசித்த போது, எங்கே அவர் பிரவேசித்த போது? எல்லாம் சொல்லுங்க. வீட்டில் அவர் பிரவேசித்த போது. இதை வேலைக்கு சொல்றேன், கவனிங்க. இங்கே ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்திருந்த ஒரு மகனை ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான், சுகமாக்க வேண்டும் என்று. அந்த வேளையிலே ஆண்டவர் மறுரூப மலைக்கு அங்கே ஏறி போய்விட்டார். யோவானையும் பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு
அந்த மலை உச்சிக்கு போய் அங்க மறுரூபமாய் காண்பிப்பதற்காக இவர்கள் அழைத்து கொண்டு போய்விட்டார். மீத 9 சீசர்களும் மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அந்த வேளையில தான் இந்த மனுஷன் தன்னுடைய மகன் சுகமாக வேண்டும் என்று அவன் அங்கே வருகிறான். வந்தபோது இந்த 9 சீசர்களாலே அந்த ஊமையும் செவிடுமான ஆவி என்ன செய்ய முடியல, துரத்த முடியல, சுகமாக்க முடியல. இப்ப ஆண்டவர் அங்க மறுரூப மலைக்கு போய் மறுரூபமாய் காண்பித்து விட்டு இப்ப யோவானையும் பேதுருவையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு கீழே இறங்கி வர்றாரு. வந்த உடனேயே காரியத்தை சொல்றாங்க. ஆண்டவர் சுகமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். அவன் அந்த மகன் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான், அவன் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய சீசரோடு கூட வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசித்த உடனேயே சீசர் எல்லாரும் கேட்கிறாங்க, ஆண்டவரே, அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை எங்களால் ஏன் துரத்த முடியவில்லை என்று கேட்கிறார்கள். அதுக்கு இயேசு என்ன செய்யறாரு, பதில கொடுக்கிறார். இதுதான் இங்க நடந்த சம்பவம். இப்ப நமக்கு இங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவர் வீட்டுக்குள் பிரவேசித்த போது, எங்கே பிரவேசித்த போது, பிளாட்பாரத்தில் போய் உட்கார்ந்த போது, குகைக்குள்ளே போய் நுழைந்த போது, ஆலமர அடிவாரத்தில் உட்கார்ந்த பொழுது அப்படி இல்ல, வீட்டுக்குள் பிரவேசித்த போது. எனவே ஆண்டவர் 12 சீசர்களோடு கூட ஒரு நல்ல பெரிய வீட்டில் குடியிருந்தார் என்பதுதான் சத்திய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமா என்ன செய்கிறது, போதிக்கிறது. அப்ப நீங்களும் உங்க பிள்ளைகள் நல்ல ஒரு பெரிய வீட்டில் என்ன செய்யலாம். எத்தனை பேருக்கு நல்ல பெரிய வீடு வேணும்? நல்ல வீடு வேணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணா கள்ள போதகன், ஓலப்பாயில படுத்து கடன்னு சொல்ற ஆளு நல்ல போதகன். எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு வசனத்தை எடுத்து விலைக்கு காண்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வீட்டில் குடியிருந்து ஊழியத்தை செஞ்சாரு காமிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? என்னைய பொறுத்த அளவு ஒரு வசனத்தை பைபிள் இருந்து காமிச்சாவே நான் அப்படி நம்புவேன், விசுவாசிப்பேன். 2 வசனத்தை காமிச்சா இன்னும் ரொம்ப ரொம்ப விசுவாசிப்பேன். இதுல இவ்வளவு வசனத்தை காமிச்சாச்சே. கப்போர்நகம்ல இருந்தாரு, அந்த வீடு இவ்வளவு பெரிய வீடு, அங்கதான் வந்து வாசம் பண்ணாரு, அங்க இருந்த ஊழியத்தை செஞ்சாரு, இவ்வளவு காமிச்சாச்சே. மத்தேயுல காமிச்சாச்சு, மார்க்குல காமிச்சாச்சு, லூக்காவில என்ன செஞ்சாச்சு, காமிச்சாச்சு. இதுக்கு மேல எனக்கு என்ன ஆதாரம் வேணும்? எல்லாம் இருக்கிறீங்களா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் சீக்கிரத்துல நல்ல அருமையான வீடை உங்களுக்கு தர போறாரு. விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மார்க் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் போது, விடுற மாதிரி ஐடியா இல்லை. கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். எல்லாம் இருக்கிறீங்களா? எங்கே இருக்கும்போது? வீட்டிலே இருக்கும் பொழுது. ஆண்டவர் இங்கே சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, வழியில நீங்க எல்லாரும் எதையோ குறித்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி அவருக்கு தெரியும். ஆனால் என்ன செய்யறாரு, தெரியாத மாதிரி கேட்கிறாரு. பாருங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜாலியானவர், ரொம்ப டைட்டான ஆள் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் ரொம்ப டைட்டா இருப்பாங்க, பக்கத்துல போக முடியாது. போனா எரிஞ்சு விழுந்துருவாரோ, எதுவும் தூக்கி எரிஞ்சிருவாரோ. சிலர் பாஸ்டர் பக்கத்துல எல்லாம் போகவே முடியாது. பார்த்துருங்க, அந்த பாஸ்டர் பக்கத்துல போனா என்னத்தையும் மனுஷன். நம்ம ஆண்டவர் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாரு பாருங்க. ஒரு பிரசங்கர், ஒரு போதகர் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாரு. ஆமா, வழியில வரும்போது எதையோ குறித்து ஏதோ கொஞ்சம் பேசின மாதிரி என் காதில் விழுந்துச்சேப்பா, என்னப்பா அது அப்படின்னு தெரியாத மாதிரி சீசர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் கேட்கிறார். உடனே இவங்க சொல்றாங்க, அவருக்கு தெரியும் ஆனா கேட்கிற. இவங்க உடனே, எப்பா வேணாம், வாயை திறந்துடாத, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க. எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. வழியில் என்ன கேட்டுக்கிட்டு வர்றாங்க, எவன் பெரிய ஆளுன்னு ஒரு பஞ்சாயத்து நடக்குது. எவன் நம்ம டீம்ல யாரு பெரிய ஆளு? சில சபைகளில் தான் பிரச்சனை. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள யாரு பெரிய ஆளு, அதுதான் பிரச்சனை. சர்ச்சுக்குள்ள யாரும் பெரிய ஆள் கிடையாது, எல்லாருமே ஒண்ணு, எல்லாருமே சமம், எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமென். இங்க பெரிய ஆள் சின்ன கிடையாது, எல்லாம் ஆண்டவருடைய. அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா பிரச்சனை என்ன செய்ய சபையில இருக்காது. ஆமென். அப்ப வீட்டுக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, பப்ளிக்ல வச்சு கேட்கல. ஆண்டவர் இவ்வளவு ஜென்டிலா நடந்துக்கிறாரு பாருங்க. பப்ளிக்ல கூப்பிட்டு, எப்பா 4 வருங்க வா, இவங்க வரும்போது ஏதோ பேசிட்டே வந்தாங்க, எல்லாரும் கேளுங்க என்னன்னு அப்படின்னு கேவலப்படுத்துற விதமா என்ன செய்யல, அப்பெல்லாம் கேட்கல. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஜென்டிலா கேட்கிறாரு, வழியில ஏதோ பேசுன மாதிரி தெரிஞ்சப்பா என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் வாயை திறக்கல.
இவங்க எதை பேசிட்டு வர்றாங்க? எவன் பெரியவன் என்று பேசிட்டு வர்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ளே வந்த பொழுது என்று எழுதப்பட்டிருக்கு. எனவே இயேசு கிறிஸ்து அவருடைய வீடு கப்பர்நகூம்ல தான் இருந்துச்சு என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாக விளங்குகிறது. ஆமென். இப்ப மார்க் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு வீட்டிலே அவருடைய சீசர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். பின்பு வீட்டில் அவருடைய சீசர்கள். பின்பு எங்க? குகைக்குள்ளையா, பிளாட்பாரத்திலையா, ஆலமர அடிவாரத்திலையா? எங்க? வீட்டில். இயேசு கிறிஸ்து இங்கே யூதேயாவின் எல்லைக்கு வருகிறார். அப்பொழுது பரிசேயர்கள் ஆண்டவரை சோதிக்கும்படியாய் வருகிறார்கள். வந்து கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன கேள்வியை கேட்கிறார்கள்? புருஷன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா? புருஷன் மனைவி புருஷனை தள்ளி விடுவது நியாயமாலாம் கேட்கல. எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. இவங்களுக்குள்ள இருக்குது, மனைவி எப்படா டைவர்ஸ் பண்ணலாம், தூக்கி எரிஞ்சு வேற மனைவியை கல்யாணம் முடிச்சுக்கலாம், வேற கூட வாழலாம் சொல்லி உள்ள ஆசை இருக்குது, உள்ள பத்தி எரியுது. அதுக்கு ஏதாவது சாக்கு போக்க கண்டுபிடிச்சி அவளை வெளியே பத்தி விட்டுலாம் அப்படின்ற பிளான்ல இவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க பாருங்க சில ஆட்கள். பிசாசுடைய புத்தி. கேள்வி எப்படி கேட்கிறாங்க பாருங்க. புருஷனானவன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க? ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் கேட்குறாரு, ஆமாப்பா அதெல்லாம் இருக்கட்டும், உங்க மோசே இருக்கிறாரே, உங்க மோசே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. மோசே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தள்ளுதர சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளி விடலாம் அப்படின்னு யாரு சொல்லியிருக்கிறாரு? எங்க மோசே சொல்லியிருக்கிறார். இவனுக்கு ஆண்டவரோட யாரு தான் முக்கியம்? மோசையை தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கடவுளை கடைசியில் விட்டாங்க, கத்தரை விட்டுட்டாங்க பாருங்க. தள்ளுதர் சீட்டை எழுதி இன்றைய எழுந்து இவளை நான் விவாகரத்து பண்ணுகிறேன், சீட்டை கையில் கொடுத்து போ அப்படின்னு பத்தி விட்டுரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா ஆதியிலே புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருக்கிறாள் என்று ஆதியிலே தேவன் சொல்லி இருக்கிறாரே. அது என்ன? நீ நினைச்ச நேரத்தெல்லாம் இவளை தள்ளி விட்டு இவளை எடுத்துக்கலாம், அவளை தள்ளி விட்டு இன்னொருத்தி எடுத்துக்கலாம்னு சொல்லி ஓம் புத்தி அப்படி இருக்குது. ஆனா கர்த்தருடைய பிளான் என்ன தெரியுமா? நீ பிரியவே கூடாது, நீ ஒன்னாதான் இருக்கணும். அதுதான் என்னுடைய சித்தம். மரணம் பிரிக்கிற வரைக்கும் நீ ஒன்னாதான் வாழணும். அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய சித்தம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாருங்க சொல்லுகிறார். இதை குறித்து பப்ளிக்ல அவங்க கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு சீசர்கள்லாம் வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்யறாங்க? வீட்டுக்குள்ள வந்த உடனே கேட்கிறாங்க. அவங்களுக்கு புரியல சில காரியங்கள். அதனால வீட்டுக்குள்ள வந்த உடனே உட்கார்ந்து ஆறாமற என்ன செய்கிறார்கள்? அதை அவர்கள் கேட்கிறார்கள். எனவே ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த காரியத்தை குறித்து தெளிவுபடுத்துகிறார். இவங்களுக்கு தெளிவாயிருச்சு. ஓ ரைட்டு, அப்ப சும்மா எதுக்கு எடுத்தாலும் மனைவி என்ன செய்ய முடியாது, டைவர்ஸ் பண்ண முடியாது, தள்ளிவிட முடியாது. அப்ப ஆண்டவருக்கு நல்ல ஒரு வீடு இருந்துச்சு. ஆண்டவரும் அவருடைய சீசர்களும் ஒரு வீட்டில் இருந்து அவர்கள் குடியிருந்து அங்கே தங்கி இருந்து தான் ஊழியத்தை செய்தார்கள், ஊழியத்தை பண்ணினார்கள் என்பது நமக்கு தெளிவா என்ன செய்கிறது? விளங்குகிறது. ஆமென். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு, அதை பார்த்து முடிக்கல இன்னைக்கு நமக்கு தூக்கம் வராது. எவ்வளவு பெரிய வீடு, இயேசு கிறிஸ்து குடியிருந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு. வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17, 18, 19வது வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடில் உள்ள சகல கிராமத்தில் உள்ள எருசலேம் நகரத்தில் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக
அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். இதையே இவ்வளவு விளக்கமா வாசித்தேன்னா, அந்த 17 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கலிலேயா, யூதேயா நாடுகள், கிராமங்கள், எருசலேம், இங்கிருந்து எல்லா மக்கள், பரிசேயர், சதுசேயர், அவங்க இவங்கெல்லாம் எங்க வந்திருக்கிறாங்க? இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பேரையும் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்கும் பாருங்க. அந்த வீடு நிறைஞ்சு வீட்டுக்கு வெளியில எல்லாம் ஆளுகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனவே இந்த திமிர்வாதக்காரனை உள்ள கொண்டு போக முடியாம எதை பிரிச்சுட்டாங்க. இருக்கிற வாஸ்தேனா அந்த வீடு அப்ப எவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்கும். இவ்வளவு மக்களும் வந்து கூடி உட்கார்ந்து வசனத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடு அவ்வளவு பெரிய வீடான செஞ்சிருக்குது, இருந்திருக்கிறது. வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 35, 36, 37. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. இங்கே 2 சீசர்கள் இயேசுவுக்கு பின்னால போறாங்க. இயேசுவுக்கு பின்னால போறாங்க. இயேசு எங்க போறாருன்னு அப்படி பார்த்துட்டே போறாங்க. ஏன்னா அவர் காமிச்சிட்டார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டின்னு அவர் கையை காமிச்சிட்டாரு. உடனே சீஷர்கள் 2 பேரும் அப்படி பின்னாலே போறாங்க. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்த உடனே இவங்க தெரியாம தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாருங்க, தெரியாத மாதிரியே தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே இயேசு கேட்கிறாரு, என்னத்தப்பா தேடுறீங்க? உடனே இவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? உடனே ஆண்டவர், அங்க பக்கத்துல ஒரு பன்னி குடிசை இருக்கும். என்ன குடிசை? ஒரு பன்னி குடிசை இருக்கும்பா, அங்க தங்கி இருக்கிறேன், நீங்க தங்க ரெடியா அப்படின்னு என்ன செய்யல, சொல்லல. வந்து விசிட் பண்ணிட்டு போயிருங்க. என்ன பண்ணிருங்க? தங்கருக்குலாம் இடம் இருக்காதுப்பா, நானே தங்கருக்கு இடம் இல்லை, நானே ஒரு ஓரத்துல தான் படுத்து கிடக்கிறேன், அதனால வாங்க வந்து பார்த்துட்டு என்ன செய்யுங்க, ரைட்டு அப்படின்னு போயிருங்க. யார் தங்குறதுக்கான முயற்சி என்ன செய்யாதீங்க, எடுத்துறாதீங்க அப்படிலாம் சொல்லல. இயேசு என்ன சொல்றாரு? வந்து பாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல கைப்பட்டு சொல்லுங்க, வந்து பாருங்கள். வந்து பார்த்தாதான் தெரியும் நான் குடியிருக்கிற வீடு எவ்வளவு பெருசுன்னு. ஆண்டவரே, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வந்து பாரு. என்ன செய்ய? வந்து பாரு அப்படின்றாரு. உடனே இவங்க போறாங்க. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அன்றைய தினம் அந்த சீசர்கள் அங்கே தங்கினார்கள். ஆண்டவரே, நீரே பாவம் தங்குற இடம்லாம் படுத்து கிடக்கிறீரு, நாங்க எங்க வீட்டுக்கு போயிட்டு நாளை காலையில சரி திருப்பி அப்படிலாம் சொல்லல. நாங்க எங்க தங்குறோம், நாங்க என்ன செய்யறோம், இவ்வளவு பெரிய வீடா, இவ்வளவு வசதிகள் இருக்குதா, இத்தனை பேர் தங்கலாமா, நாங்க ரைட் இங்க தங்க ரெடி அப்படின்னு அங்க என்ன செஞ்சாங்க, அவங்க தங்கி விட்டார்கள். அன்றைய தினமே அவரிடத்துல போய் என்ன செய்தார்கள், தங்கினார். தங்கினாங்கன்னா வெளியில போயிட்டாங்களா? தங்கினார்கள். 2 பேர் தங்குற அளவுக்கு என்ன செய்தாங்க, எல்லாமே இருக்குது. அப்புறம் 10 சீசர்லாம் வந்து சேர்றாங்க. அப்ப 10 சீசர்கள், இவங்களை சேர்த்து 12 பேர், இயேசு கிறிஸ்துவை சேர்த்து மொத்தம் 13 பேர். இந்த 13 பேரும் தங்குகிற அளவுக்கு அது எவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய ஹால் இருக்கும், எத்தனை பெட்ரூம் இருந்திருக்கணும், சமையல் ஆக்கிறதுக்கு எவ்வளவு இருந்திருக்கணும், பாத்ரூம் டாய்லெட் போறதுக்குலாம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து குடியிருந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு. இவ்வளவு பெரிய வீடை கட்ட நீங்க ரெடியா? உங்க பிள்ளை, இன்னொரு பிள்ளை, அவங்கெல்லாம் வந்து தங்குறதுக்கு, அவங்களுக்கு குழந்தை குட்டி பிறந்தா பேரம்பேத்தியெல்லாம் வந்து தங்குறதுக்கு, அப்படிலாம் ஒரு வீடை கட்டி வைக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. அப்பா வீட்டுக்கு போனா, ஆச்சி வீட்டுக்கு போனா நல்ல பெரிய வீடு, நல்ல ஆளுக்கு ஒரு ரூம் தங்கலாம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவங்க விரும்பி வரணும். பாவம் அம்மாவே அப்பாவே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது இருக்க. இதெல்லாம் நீங்க ஆசைப்படணும், நல்ல ஆசைகள். இதெல்லாம் என்னதுங்க, நல்ல ஆசைகள். ஆமென். எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது, ஊழியத்துக்கு வந்த பிறகு வீடு இல்லாமல், இடம் இல்லாமல் வாழவில்லை.
நல்ல ஒரு வீட்டிலே தான் குடியிருந்தார், நல்ல ஒரு வீட்டிலே தான் அவர் வாழ்ந்தார். பிளாட்பாரத்தில் என்ன செய்யல, வாழவில்லை என்பதை திட்டவட்டமாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஏன் இதை இவ்வளவு தூரம் விளக்கி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்றால், யாருமே பிளாட்பாரத்தில் குடியிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாருமே நல்ல வீட்டில் குடியிருப்பது தேவனுடைய சித்தம். ஆமென். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல வீடு சீக்கிரம் வந்துடும். இடத்தை வாங்குவீங்க, வீடை கட்டுவீங்க, இல்லை அப்படிப்பட்ட ஒரு வீடவே வாங்குவீங்க. இயேசு நாமத்தில் நான் திறந்து வைப்பேன். ஆமென். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது, குறிப்பாக ஊழியத்துக்கு வந்த பிறகு, ஒரு பெரிய வீட்டிலே குடியிருந்து கொண்டு தம்முடைய 12 சீசர்களையும் பாதுகாத்து பராமரித்து அவர்களை போஷித்து வந்தார் என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாக விளங்குகிறது. அவர் இந்த பூமியிலே வாழும் பொழுது தரித்திரத்தில் என்ன செய்யல, வாழல. அவர் பசியிலையும் பட்டினியிலையும் வாழல. அவர் நன்றாய்த்தான் இருந்தார். ஆமே. சரிங்க பாஸ்டர், அப்ப அவர் தரித்திரத்தில் வாழல, அவர் ஏழ்மையில வாழல அப்படின்னா அவர் எப்ப தரித்திரரானாரு? அதைத்தான் வாசிச்சோம். 2 கொரிந்தியர் 8:9. அடுத்த வாரத்திலிருந்து அந்த வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், வேலைக்கு சொல்ல போறேன். அவர் உங்கள் மித்தம் தரித்திரரானாரே. அவர் இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது தரித்திரத்தில் வாழல, ஆனால் கல்வாரி சிலுவையிலே அவர் தரித்திரரானார். யாருக்காக? எனக்காக. எதற்காக அவர் தரித்திரரானார்? என்னை ஐஸ்வர்யவானாய் ஆக்குவதற்காக, என்னை செல்வந்தனாய் ஆக்குவதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் என்னுடைய தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒரு தூசி அளவு கூட நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கடனுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பசியிலும் பட்டினி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எனக்காக தாகமாய் தொங்கினார், இயேசு எனக்காக பட்டினியாய் தொங்கினார், இயேசு எனக்காக நிர்வாணமாய் தொங்கினார். தம்முடைய தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டார், தரித்திரரானாரே. எதற்காக? என்னை ஐஸ்வர்யவானாய் ஆக்குவதற்காக. ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு வெளிச்சம் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் உண்டாகட்டும். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்ல அருமையான ஒரு வீட்டிலே குடியிருந்தீர், அங்கிருந்து உம்முடைய ஊழியத்தை செய்தீர் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தரித்திரத்திலே வாழவில்லை, பசியிலும் பட்டினியிலும் வாழவில்லை ஆண்டவரே. செல்வ செழிப்பாய் வாழ்ந்தீர் என்பதை பார்த்தோம். நீர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக தரித்திரரானீர் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, எங்களுடைய தரித்திரத்தை நீர் சுமந்திருப்பீர் என்றால் இன்றைக்கு நாங்கள் தரித்திரத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் பசியிலும் பட்டினியிலும் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே, உமக்காக, உமது நாம மகிமைக்காக இன்னைக்கு நாங்கள் நன்றாக இருப்பதால் நம்முடைய சித்தம், நம்முடைய திட்டம் அது பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக இயேசு நாமத்தில் பிதாவே.